அந்த கிருபை கொடுத்திருக்கிறார். அன்பான தேவ ஊழியர்களே, நாட்களிலே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், அன்பு தேவ பிள்ளைகளே, அதில் இன்னொரு அந்த மேய்ப்பனை குறித்த இன்னொரு சொல்ல விரும்புகிறேன். He became his friend and his companion. அந்த ஆடுகளோடு கூட இவனே நண்பனாய் மாறிவிடுகிறான். He became his friend and his companion. இங்கே தான் அன்பானுடைய ஒரு மேய்ப்பர்கள் இருக்க வேண்டிய ஒரு மாபெரும் சிறப்பு. அன்புக்குரியவர்களே, நம்முடைய விசுவாசிகளுடைய அன்பை நாம் பெறாவிட்டால் நம்முடைய பிரசங்கம் அவளை போய் சேராது. இப்படி சொன்னாலும் புரியும். முதலாவது அவருடைய மனதை நாம் கவர வேண்டும். அப்பொழுது மட்டுமே நம்முடைய செய்தி அவர்களை கவரும். அநேக சபைகளிலே இன்றைக்கு நடப்பதில்லை. அன்பானுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் அஸ் வின் their கான்ஃபிடன்ஸ். அவருடைய நம்பிக்கைக்கு நாம் பாத்திரவானாயிருப்போம். அன்றைக்கு ஒரு நபர் சொல்லுகிறார், எங்களுடைய போதகர் மேடைகளை போதகர் கீழறங்கினா என்னை விட ஒரு மோசம். யோசித்து பாருங்கள், நம்மை குறித்த கணிப்பு, நம்மை குறித்த மதிப்பீடு எவ்வளவு மோசம் இல்லை. அன்பானவளே, முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன், அந்த ஊழியனுக்கு முதலாவது அன்பானவளே ஆடுகள் முக்கியம், இரண்டாவதுதான் நான் முக்கியம். திரும்ப சொல்லுகிறேன், என் ஆடுகள் முக்கியம், ரெண்டாவது நான் முக்கியம். இன்றைக்கி நம்முடைய ஊழியத்தில் யோசித்து பாருங்கள், ஆடுகள் முக்கியமா நான் முக்கியமா? திரும்ப சொல்லுகிறேன் அன்பானவர்களே, அதாவது லவ் தி ஷீப் அண்ட் தென் லவ் தி ஷெப்பர்ட். அதாவது ஆடுகளை நேசியுங்கள், ஆடுகளின் தலைவனை நேசியுங்கள், மூன்றாவது உங்களை நேசியுங்கள். நான் சொல்ல விரும்புகிற அடுத்த குறிப்பு என்னவென்றால், அந்த யோவான் சுவிசேஷத்தில் மெய்ப்பன் இல்லாதவன், யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் அடுத்த ஒரு வசனம் போட்டிருக்குது, மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமில்லாதனுமான ஒரு கூலிக்காரன். இரண்டாவது பேசப்படுகிறது பேட் ஷெப்பர்ட். அதாவது அந்த வசனம் படிக்கிறேன், அதாவது மெய்ப்பனாய் இராதவன், ரெண்டாவது ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாதவன். அது அவனுக்கு சொந்தமான ஆடு அல்ல, அது அவன் கூலிக்காரன். கவனிக்க வேண்டும் அன்பான கர்த்தர் பிள்ளையே, அதாவது அவன் சம்பளத்திற்காக வேலை செய்கிறவன். இங்கே இந்த நல்ல மெய்ப்பனை குறித்து நான் சொல்லும்போது இன்னொன்று சொல்ல நம்புகிறேன். அன்பான கர்த்தர் பிள்ளையே, அது அதாவது அது வெயிலோ அது குளிரோ எங்கேயும் அவன் செல்ல ஆயத்தமாக இருக்கிறான். மலை ஏற ஆயத்தம். அன்பானவளே, எங்கும் ஆயத்தமாக இருக்கிறான். ஆனால் அன்பு தேவ பிள்ளையே, இங்கே அந்த இன்னொரு மெய்ப்பனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்ப்பனா இல்லாதவனும் தனக்கு சொந்தமில்லாத ஆடுகளும் உள்ள கூலிக்காரன். அவனுடைய பொறுப்பு என்னவென்றால், he never take any responsibility. திரும்ப சொல்லுகிறேன், தன் பொறுப்பை உதறி தள்ளுகிறவன். இரண்டாவது சொல்லுகிறேன், no sense of the sheep. ஆடுகளை குறித்த கவலை, ஆடுகளை குறித்த பாரம், ஆடுகளை குறித்த அக்கறை. திரும்ப சொல்லுகிறேன் அன்பு ஊழியர்களே, இது ஒரு அன்பான வேலை அல்ல, உலக பிரகாரமாக ஒரு வேலை அல்ல. என்னை நம்பி என்னை அவர் தந்த ஒரு பொறுப்பு. இதைத்தான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறான், இப்படி